முட்டை போட்டா இந்த வயசுல படிக்கும் போது சாராயம் குடிப்பாங்க அவன் எல்லாருக்கும் கத்து கொடுப்பான். ஏய் பாடசாலைக்கு போகிற வர முடியுமா முடியாதா? நான் பிறக்கும் பொழுது இழந்திருக்க கூடாதா? உலகத்தில் மகளாக இருப்பேன். இதற்காக தாகியை அனாதையை விட்டு சென்று விட்டார். அம்மா அழைத்தார் வருவாளோ அன்பு உள்ள கொண்ட அன்னை உண்மை என்னவென்று புரியும். இப்போது அவரை சந்திக்கிறேன். அப்பா
அப்பா ஐயா பாவி பாருங்கப்பா போகும்போது சந்தோஷமாக சென்றாய், ஆனால் இப்படி வரும்பொழுது அழுது கொண்டு வருகின்றாயே, என்ன நடந்தது? என்னதான் ஆச்சுப்பா? பாடசாலைக்கு செல்லும் சமயத்துக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்னப்பா? என்னோடு படிக்கும் மாணவர்கள் அனைவரும் உடன் சேர்ந்து என்னை பார்த்து அனாதை என்று விரட்டிவிட்டாரப்பா. அனாதை என்று உரைத்து விட்டாயா? நான் உயிரோடு இருக்கும் பொழுது, உன் தந்தை நாடு இருக்கும் பொழுது, நீ எப்படி அப்பா அனாதையாக முடியும்? என்னை பார்த்து அனாதை என்று உரைத்து விட்டதை என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தந்தையாரப்பா. அவர்கள் எங்க இருக்கிறப்பா? எனக்கு உண்மையை சொல்லுகிறப்பா, எனக்கு உண்மையை சொல்லுகிறப்பா, என்னை யார் பெற்ற மகன் என்று என்னை யார் பெற்ற மகன் என்று சொல்லுங்கள். எனக்கு உண்மையை சொல்லுகிறப்பா, உன் காலை பிடித்து வந்தடிக்க நாட்டு மக்களின் முறையை தீர்ப்பதற்காக நாடகத்திற்கு வேட்டைக்கு சென்று அப்படி நான் நாடகத்திற்கு வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த கானகத்திலே நீ கிடைத்தாயப்பா. நான் இருந்த மகனாக உன்னை கொண்டு வந்து ஆனந்தத்தில் ஆனால் உன்னை ஈடெடுத்த தாய் தந்தை யார் என்று எனக்கு தெரியாதப்பா, தெரியாதப்பா. சின்னதில் வயதிலே காரணத்திலே குழந்தையாக கண்டெடுத்தீர்கள் நீ. அண்ணால் முதல் இந்நாள் வரை ஒரு பெற்றெடுத்த மகனை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற முறையிலே குறையில்லாமல் சிறப்பாக வளர்த்திருக்கிறேன். ஆனால் என்னை பெற்றெடுத்த தாயா தந்தையா அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? தெரியாதப்பா. பார்ப்பவர்கள் அனைவருமே என்னை பார்த்து அனாதை என்று குற்றம் கொடுக்கிறார்கள். அனாதை என்ற பெயரோடு இந்த பாவை நான் எதற்காகப்பா வாழ வேண்டும்? இந்த பாவை நான் உயிரோடு வாழ வேண்டும் என்றால் இப்போது சிறப்பகுதி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை தேடி அப்படி தேடி செல்லும் சமயத்தில் ஒரு நாள் நிச்சயமாக என்னை பெற்றெடுத்த தந்தை தாய் தந்தை அப்படி சந்திப்பது மீண்டும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். உன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையை தேடி நீ செல்கின்றாய். ஆனால் என்னுடைய கடைசி ஆசை ஒன்று இருக்கின்றது. என்ன தெரியுமா? ஒருவேளை நீ சென்ற பிறகு நான் இறந்து விட்டால் எனக்கு செய்ய வேண்டிய ஈனக்கணக்கு காரியங்கள் அத்தனையும் நீதானப்பா செய்ய வேண்டும். என்ன வார்த்தை உரைத்து விட்டீரப்பா, என்ன வார்த்தை உரைத்து விட்டீர். இந்த உலகத்திலே பெற்றெடுத்த பாசத்தை விட பலத்த பாசத்தனப்பா நீ உள்ளவரை சத்தியவான்
பிரார்த்தனைகளை நாட்டரப்பா செய்து விட்டேன். அது ஒன்றே போதும். நான் வருகிறேன்ப்பா. வருகிறேன்ப்பா. அம்மா, உங்களை தேடிக்கொண்டு இருந்த பாவி வெகு தூரம் புறப்பட்டு வருகிறேன்ப்பா. உங்களை நான் பார்க்கவே முடியாதா? உங்களை பார்த்து அம்மாவை ஒரு வார்த்தை அழைக்க முடியாதா? உங்களை பார்த்து மகளே வாரா என்று ஒரு வார்த்தை அழைக்க மாட்டேனா? உங்களை நான் எப்பொழுதுமா பார்க்க முடியும்? ஆமா, ஆத்துக்கு பக்கும் ஆத்துக்கு பக்கும் அத்துக்கு பக்கம் அத்துக்கு பக்கம் அத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்குது மண்
என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் இருக்கேன். உன்னை காப்பாற்றுவதற்காக நான் இருக்கேன். யாரும் இல்லை என்ற மனவர்த்த தேவை கிடையாது மாதிரி உன்னை காப்பாற்றுவதற்கு மரவழைப்பதற்கு நான் இருக்கிறேன். ஏது நாட்டியா இப்ப கூட ஒண்ணு கட்டு போல ஆண்டுகள் பல உருண்டோடினாலும் உன்னுடைய அழகு இளமை இருந்தா அப்படியே தான் இருக்கு. என்னை கட்டி அடித்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சிறைச்சாலையை விடுவிக்கிறேன். வீட்டு மகாராணியை வாழ வைக்கிறேன். நான் சொல்றேன். இன்னும் எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் சரி உன் நெஞ்சுக்கு இறங்க மாட்டேன். இச்சைக்கு ஏய் படாரே நான் தான் பண்றேன். என்னதா எது கட்டியா காலைல அறுக்கு போட்டுக்கு இப்ப கட்டி வைக்கிறியா? ஆமா நல்லா புழுக்கு புழுக்கு தெரியும் பணங்க. டேய் சொல்லுங்க ஐயா. பாத்தியா யாருன்னு? மறுபடியும் வந்துட்டாங்களா? ஏய் ஐயா அவ வரல, நான் வந்திருக்கேன். இப்ப என்ன செய்யணும்? நீங்க சொன்னதை செய்யணும். டேய் ஓ எவ்வளவுதான் பேசினாலும் ஆமா. அவ பிடில அவ காட்டுறதுல எவ்வளவு ஊத்தி பேசினாலும் ஒன்றுதான் ஓட்டும். ரெண்டாவது ஓட்டம் ஓட்டம் ஆமா ஐயா. அண்ணே டேய் நான் இவன் மேல ஆசைப்படுறேன். ஆனா அவன் என் மேல ஆசைப்படல. ஆசைப்படல. இருந்தாலும் முன்பு ஒரு நேரத்துல சொன்ன சிறைச்சாலையில வீடானு ஆமா. அப்ப சொன்ன பாத்தியா 5 ஏக்கரு கற்பகவனத்துல இருக்கிற 5 ஏக்கர் செடிக்கு தண்ணி ஊத்துனேன்னு தண்ணி ஊத்தணும். இப்பயே போய் குறைச்சு எடுத்துக்கோ. ஓ இவ்வளவு மனசு மாறுவான்னு பார்த்தேன். மாறுத்தா தெரியல. 5 ஏக்கரை கற்பக வனம். ஆமா. 1000 செடி. செடி. ஒரு செடிக்கு ஒரு குடம் தண்ணி தண்ணி நீங்க ஊத்தணும். 1000 குடம் தண்ணி ஊத்தணும். ஒரு நாளைக்கு 1000 குடம் தண்ணி எடுத்து ஊத்தணும். கொடு. குடிமா. டேய் குடுடா. குடிமா. குடியா? குடுமா. குடிமா. ஏய் குடுடா. குடிமா. குடுடா. வாய் மூட்டதெல்லாம் கரெக்டா வச்சுக்கிது. இத குச்சாத்தான் இல்ல. குடியா? குடியா? எப்படியா பையா இதாண்டா புடுக்குறேன். குடுடா. ஏண்டா பா. குடு. புடுக்குறேன் இதோ. குடு. குடுடா. சொன்னது சொன்னியா? கரெக்டா சொல்லிட்டேன். என்ன சொன்ன? ஒரு செடிக்கு ஒரு குடம் தண்ணி. சரி 1000 செடி இருக்குது. 1000 குடம் தண்ணி ஊத்தணும். ஊத்தணும். அப்படி ஊத்தல உங்களுக்கு நான் பால் ஊத்திடுவேன். ஊத்திடுவியா? சரி நான் பாத்துக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோ. டேய் உடனே பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். எங்கனா படுத்து தூங்க போறான். அம்மா இருக்க மாட்டேன். ஞாபகம் இருக்கட்டும். நான் பாத்துக்கிறேன். வரேன். ஒரு நாளைக்கு 1000 குடம் தண்ணி நான் எடுத்து ஊத்தணுமா? நீ போன இடத்துக்கு நடிச்சிட்டு போக கூடாது. நேரம் தனியா விட்டுட்டு போனேன். என்ன இப்படிப்பட்ட கொடுமை தள்ளிட்டு போயிட்டீங்களடா. நான் எவ்வளோடா அனுபவிப்பேன். ராஜா கண்ணி தண்ணீரை நெருப்பு என்று சந்தேகம் கொள்பவர்கள் நீரின்றி பாராமல் ஓய்ந்ததுமில்லை. அவர் கண் மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை. தண்ணி சந்தேகத்தோடு அது சந்தோஷத்தோடு சந்தேகத்தோடு அது சந்தோஷத்தேடி. சந்தேகத்தோடு அது சந்தோஷத்தோடு இதை மறந்தவர் வீடு. சந்தேகக்கோடி இது சந்தோஷத்தேடி. இதை மறந்தவர் வீடு இன்பம் வளர்ந்திடும் காடி.
வாழிடும் காடு சந்தேக கோரி சந்தேக கோரி இது சந்தோஷ கேடி மண்ணிலே